தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலிருந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருவேங்கடத்துக்கு போற சாலை இது. கழுகுமலையிலிருந்து திருவேங்கடம் போற வழியில இந்த குருவிகுளம் வரும். குருவிகுளத்துல இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பணுங்க. இந்த இடத்துல சில நூறு மீட்டர்கள் இடைவெளிக்குள்ள 1000 ஆண்டுகள் பழமையான 2 முக்கியமான வரலாற்று தடயங்கள் இருக்கு. அதுல ஒரு தடயம் தமிழக தொல்லியல் துறையோட ஆய்வுல தான் இருக்கு. இது வரைக்கும் எங்கேயும் பதிவு செய்யப்படல. நம்மளோட சேனல்ல தான் முதல் முறையா அந்த தடயத்தை பதிவு செய்ய போறோம். இந்த தடயங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியோட பேரு என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நமக்கு சொல்ல போகுது. இங்க நடந்த போர்ல இறந்து போன ஒரு வீரனையும் நமக்கு அடையாளம் காட்ட போகுது. எங்க ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு, படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கடந்த 2025 வருஷம் செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி ராஜாபவி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடியில இருந்து கேட்டிருந்தாங்க. அவங்க அனுப்பியிருந்த புகைப்படத்துல இருந்தது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டுங்க. அதனால செப்டம்பர் 20ஆம் தேதியே இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். அந்த ஆர்ச் பக்கத்துல திரும்பின உடனே ஒரு கோயில் வரும். கோயிலை கடந்த உடனே கண்மாய் ஆரம்பிக்குதுங்க. இந்த ஊர்ல சேகரிக்கப்படுற குப்பை எல்லாத்தையுமே கம்மா கரையில தான் கொட்டுறாங்க. கல்வெட்டை பாக்குறதுக்கு இந்த குப்பை கிடங்க தாண்டி தான் போனோம். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 10 மாசம் ஆக போகுது. நான் இங்க வந்த அன்னைக்கு கம்மாயில சுத்தமா தண்ணி இல்லை. அதனால எளிமையா நான் வந்துட்டேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கம்மாயில தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள இறங்குங்க. அவ்வளவுதாங்க, கல்வெட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சொல்ல போனா இது ஒரு சின்ன கோயில். இந்த ஊர் மக்கள் இந்த கல்வெட்டை கள்ளவண்டான் அப்படின்னு வணங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்தோட பேரு வெட்டுக்களம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கல்வெட்டுல இருக்கிற இந்த வீரனோட சிற்பத்தை பார்த்த உடனேயே இது ஒரு நடுகள் அப்படின்னு யூகிச்சிருப்பீங்க. உங்களோட யூகம் சரிதான். ஆனா இதை மற்றும் ஒரு நடுகள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நடுகள்ல இருக்கிறது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாசம் தென் தமிழகத்துல இருக்கிற வரலாற்று தடயங்களை காட்சி ஆவணமா பதிவு செஞ்சிடணுங்கிற நோக்கத்தோட தொடங்கப்பட்ட என்னோட பயணத்துல 2 நடுகற்கள்ல மட்டும்தான் வட்டெழுத்து கல்வெட்டு பார்த்திருக்கேன். முதல் கல்வெட்டு இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளாளங்கோட்டை கிராமத்துல இருக்கு. குருவிகுளம் கிராமத்துல இருக்கிற இந்த கல்வெட்டு 2வது. இதை வச்சு இந்த கல்வெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஏங்க, இந்த கல்வெட்டை நான் பார்த்தது செப்டம்பர் 2025. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வட்டெழுத்து நடுகள் கூட பார்க்கல. 1000 வருஷம் கடந்துட்டதுனால சிற்பம் ரொம்ப செதஞ்சிருக்கு. என்னோட பார்வைக்கு வீரனோட இடது கையில ஒரு வில்லும் வலது கையில ஒரு அம்பும் இடையில ஒரு வாளும் தெரியுது. உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சமீபத்துல கண்மாய்க்குள்ள நடந்த சீரமைப்பு பணியின் போது நடுவுல ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கு. இதோ இந்த இடத்துலதான் ஸ்ரீ அப்படின்னு கல்வெட்டு செய்தி ஆரம்பிக்குது. மொத்தம் 13 வரி இருக்கிற கல்வெட்டுல 5வது வரியில இருந்து தான் கல்வெட்டு செய்தி ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற 4 வரிகளும் சேர்ந்து ஒரே வார்த்தை தான். அதுக்கு கீழே இதோ இந்த இடத்துல 5வது வரியில இருந்து 13வது வரி வரைக்கும் செய்தி பதிவாயிருக்கு. கல்வெட்டோட வலது மேல் மூலையில இருக்கிற 4 வரிகளை உதிரப்படி அப்படின்னு வாசிச்சோம். தொடர்ந்து 5வது வரியில ஆரம்பிக்கிற கல்வெட்டோட செய்தி, ஸ்ரீ மேனச்சி மேல் வீரவர் வெல்ல விரைந்ததிரே மேனச்சி கோன் ஆளவன் மிக்க புகழற தானூற்று சேச்சாரை வான்சே உண்ணி சேர்ந்த வீரன் விண்ணுலகம் புக்கன் மலருதும்ப போய் அப்படின்னு படிச்சோம். இந்த கல்வெட்டோட அர்த்தம் உதிரப்படி அப்படின்னா இறந்து போன ஒரு வீரனுக்கு அரசன் கொடுக்கிற தானம் அப்படின்னு அர்த்தம். கல்வெட்டோட முதல் 4 வரிய இது உதிரப்படி அப்படின்னு வாசிச்சோம். தொடர்ந்து 5வது வரியில இருக்கிற ஸ்ரீ மேனச்சி அப்படிங்கிறது ஊரோட பேரு. மேனச்சி அப்படிங்கிற ஊரை ஜெயிக்கிறதுக்காக படையெடுத்து வந்த எதிரி நாட்டு வீரர்களை மிகுந்த வீரத்தோட எதிர்த்து நின்று அவங்களோட புகழை அழிச்சு போர்ல வென்ற மேனச்சி கோன், அதாவது மேனச்சியின் அரசன். நடுகள் சிற்பத்துல காட்டப்பட்டிருக்கிற இந்த வீரன் மேனச்சி அரசனோட படையில இருந்து பெரும் வீரத்தோட சண்டையிட்டு வீர மரணம் அடைஞ்சு இந்த பூ உலகத்தை விட்டு விண்ணுலகத்தை எய்தினான் அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்துச்சு. சரி, 2025ஆம் வருஷம் செப்டம்பர் மாசம் பார்த்த கல்வெட்டை படிச்சு பொருள் சொல்றதுக்கு எதுக்கு 8 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இந்த கல்வெட்டை பத்தின தகவல் தெரிஞ்சு நான் இங்க வந்து பாக்குறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஊரை சேர்ந்த திரு இதயக்கனி அவர்களுடைய தகவலின் பேர்ல தமிழக தொல்லியல் துறையினர் இந்த இடத்துக்கு வந்து இந்த கல்வெட்டை பார்த்து படி எடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கும் வட்டெழுத்துக்கள் வாசிக்கிறதுல அனுபவம் ரொம்ப குறைவு. அதனால எப்படியும் தமிழக தொல்லியல் துறையினர் மூலமா விரைவில் செய்தியா வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனா ரொம்ப நாட்கள் கடந்தும் செய்திகள் எதுவும் வரல.
எனக்கும் இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற சஸ்பென்ஸ் தாங்க முடியல. அதனால எனக்கு இருந்த கொஞ்சோண்டு அனுபவத்தை வச்சு நம்மளே வாசிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல நானும் ரவிச்சந்திரன் சாரும் சேர்ந்து ஒரு எழுத்தா கோர்க்க ஆரம்பிச்சோம். சில எழுத்துக்கள்ல சந்தேகம் வந்து திரும்ப கல்வெட்டை பார்க்கணும்னு நினைச்சப்ப கம்மாக்குள்ள தண்ணி வந்து கல்வெட்டு மூடிடுச்சு. அதுக்கப்புறமா போன மே மாசம் தான் இந்த இடத்துக்கு போறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் கல்வெட்டை போய் படி எடுத்துட்டு வந்து சகோதரர் திரு பொன் கார்த்திகேயன் அவர்களின் உதவியோட கல்வெட்டோட இந்த இறுதி வடிவத்தையும் பொருளையும் கொண்டு வந்தோம். அதனால கல்வெட்டு வரிகள்லயோ பொருள்லையோ ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, விவாதிக்கலாம். என்னுடைய பிளேஸ் வந்து குருவிகுளம் தான். இந்த குருவிகுளத்தில் வந்து இந்த தெற்கு குருவிகுளம் கம்மாயில் இந்த ஒரு நடுகள் ஒன்று அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நடுகள் வந்து சீர்திருத்த பணியின் போது சேஜிபி இயந்திரத்தில் வந்து உடைக்கப்பட்டது. அப்படிங்கனால இதை வந்து நான் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டிருந்தேன். அதாவது அரசு தொழில் துறையிலேருந்து வந்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. குருவிகுளம் ஆர்ச் பக்கத்துல ஒரு இடத்துல வலது பக்கம் திரும்பணும்ல, திரும்பின உடனே முதல்ல இந்த சித்தன்காத்த ஐயனார் கோயில் தான் வரும். இந்த கோயில் பலிபீடத்துல இருக்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டை திரு பிரசன்னா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு தான் அந்த நடுகள் கல்வெட்டை வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நானும் ரவிச்சந்திரன் சாரும் சேர்ந்து நடுகள் கல்வெட்டை உத்தேசமா முதல்ல எழுதி வச்சோம். அதுல மேனச்சி அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை வந்துச்சு. திரு பிரசன்னா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிற இந்த பலிபீட கல்வெட்டு ஸ்ரீ மேனச்சி அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நாங்க சரியா தான் வாசிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த பலிபீட கல்வெட்டுல ஸ்ரீ மேனச்சி நாட்டிய சாத்தன் இட்ட திருப்பீடம் அப்படின்னு பதிவாயிருக்கு. அதாவது மேனச்சி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த நாட்டிய சாத்தன் அப்படிங்கிறவரு இந்த பலிபீடத்தை தானமா கொடுத்திருக்காரு அப்படின்னு பொருள் வருது. கல்வெட்டோட எழுத்தமைப்பை வச்சு இது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு திரும்பவும் பிரசன்னா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சித்தன்காத்த ஐயனார் கோயிலுக்கும் நாம ஏற்கனவே பார்த்த நடுகள் கல்வெட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் சில 100 மீட்டர்கள் தான். இந்த ரெண்டையும் வச்சு 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல, அதாவது இன்னையில இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி குருவிகுளம் பகுதி மேனச்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது உறுதியாகுது. இந்த பகுதி பாண்டியர்கள் காலத்துல நெச்சுர நாட்டு பிரிவுக்கு கீழே இருந்துச்சு. அதனால ஒருவேளை மேற்கு நெச்சுரம் தான் மருவி மேனச்சி அப்படின்னு வந்துருச்சோன்னு தோணுது. பாண்டிய நாட்டில் நடந்த போர்கள் குறித்த தகவலை பதிவு செஞ்சிருக்கிற கல்வெட்டுகள் ரொம்பவே அரிது. குருவிகுளத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்துல இருக்கிற பழங்கோட்டை கிராமத்துல இருக்கிற மலைத்தூண் கல்வெட்டு நெச்சி நாட்டு அரசன் போர்ல ஜெயிச்ச செய்தியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இந்த மடைத்தூண் கல்வெட்டுல அரசனை குறிக்கிற இடத்துல நெச்சியர் கோன் அப்படின்னு பதிவாயிருக்கு. ஒருவேளை இந்த மடைத்தூண் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிற போரும் நடுகள் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிற போரும் ஒரே போரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முறையான ஆய்வுகள் நடந்தா நெச்சிக்கோன் ஜெயிச்ச அந்த போரை பத்தி நிறைய தகவல்கள் எதிர்காலத்துல வெளியே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல இந்த மாதிரி வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஜிமெயில் அல்லது ஃபேஸ்புக் மூலமா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாற்றை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.